அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தினா, ஒரு ஜாதகத்துல நீச கிரகங்களும், உச்ச கிரகங்களும் எத்தகைய பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ லக்னத்துல வந்து ஒரு நீச கிரகம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல. இன்னொரு ஜாதகத்துல லக்னத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கு. இது என்ன பலன்களை தரும் அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நீச கிரகம் அப்படிங்கிறது அது கொடுக்க வேண்டிய காரத்துவ பலன்களை குறைவாக கொடுக்கும். உச்ச கிரகம்ங்கிறது அது கொடுக்க வேண்டிய காரத்துவ பலன்களை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப லக்னத்துல ஒரு நீச கிரகம் இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருடைய எண்ணங்கள் அனைத்துமே வந்து சொல்லிக்கிற மாரி இருக்காது. காரணம் என்னன்னா, சந்தனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சகதி அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம். அப்போ சிந்தனைகள் பூரா சந்தனமா இருக்காது, சகதியா தான் இருக்கும். அதாவது எது நினைக்கணுமோ அந்த விஷயங்கள் நினைக்காம, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நினைக்காம, அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய விஷயங்களை நினைக்கிறது நீச கிரகம் பண்ற வேலை. அதே சமயத்துல லக்னாதிபதியோட நீச கிரகம் சேர்ந்திருந்தா, அந்த ஜாதகர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமா கெட்ட பேர தானே தேடிக்குவார். இதை தெளிவா செய்ய மாட்டார். இதே இது அந்த லக்ன பாவம் பாதிக்கப்பட்டு, லக்னத்துல நீச கிரகமும் லக்னாதிபதி இருந்தாங்கன்னா, அந்த இடம் திரிசூனியமா இருந்தா பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி? கெட்ட பலன செய்யக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நல்ல பலன செய்வாரு. அப்ப கெடுதல் நினைக்காம நல்லது நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே சமயத்துல ஒரு உச்ச கிரகம் லக்னாதிபதியோட சேர்ந்திருந்தா, அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் மூலமாக ஜாதகர் தெளிவான சிந்தனை இருக்கும். அதன் மூலியமா செயல்பாட்டின் மூலம் பேரு புகழ் வாங்குவார். நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும்னு நம்ம பொதுவா சொல்லலாம். அதே சமயத்துல அந்த லக்னம் வந்து திதிசூன்யமாகி, அதுல வந்து லக்னாதிபதியோட உச்ச கிரகம் இருந்துச்சுன்னா, ஜாதகர் செய்ய வேண்டிய பலன அப்படியே உல்டாவா செய்யும். அப்ப திதிசூன்யத்தால் பாதிக்கப்பட்டால், திதிசூன்யம் இயல்பை மாற்றும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாரி தான் வக்ரமும். அப்போ ஒரு கிரகம் வக்ரமாயி திதிசூன்யமானா வேறுபட்ட பலனை செய்யும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா திதிசூன்யம் அப்படிங்கிறது எந்த பாவம் திதிசூன்யமா இருக்கோ அந்த பாவத்தில் உள்ள கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலன்களை தரும் அப்படிங்கிறதான் பொது விதி. இது முழுக்க முழுக்க எல்லாருக்கும் அப்படியே நடக்குமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. மொத்தத்தில் உச்ச கிரகமும் நீச்ச கிரகமும் இருக்கின்ற சூழலை பொறுத்து தன்னுடைய காரகத்துவ பலனை தரும் என்பதுதான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். இவையாவும் பொதுவான தகவல்களே. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.